வணக்கம் ரேடியோ அசெட் மக்களே. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செல்ல பிராணிகளான குட்டி குட்டி உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஒவ்வொரு காய்ச்சல் மூலியமாகவும் டயரியா மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. நம்ம கூட இருந்த ஒரு செல்ல பிராணியான சிப்பிப்பாறை தாங்க அந்த வைரஸ்ல பாதிக்கப்பட்டுச்சு. அந்த வைரஸ்ல பாதிக்கப்பட்டது நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி, அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணோம். ஒரு சில சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு இம்யூனிட்டி டவுன் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, 1 டே தாங்க. அந்த 1 டேல பார்த்தீங்க அப்படின்னா, அவர் டல் ஆயிட்டாரு ஃபுல்லாவுமே. அவங்க டல்லான உடனேவே பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவுமே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்கள ஃபுல்லா பார்த்ததுக்கப்புறம் சின்ன சின்னதா என்ன எதனால இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சோம். அவருக்கு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாவே பார்த்தீங்க அப்படின்னா, டயரியா ப்ராப்ளம் எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னாவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு. அவன பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணிட்டு அவன் ஃபுட்டு கன்சியூம் பண்ணல. அவன பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோடனே இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஃப்ளூயிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் கூட்டு வாங்க. ஏன்னா இந்த வைரஸ் நார்மலா அவங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படின்னு தான் சொன்னாங்க. சிடி அப்படின்னா நார்மலா காய்ச்சல் அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் கூட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன் குடுத்துக்கலாம். அவங்க ரெக்கவரி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நம்ம அடுத்துன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயாச்சு. நெக்ஸ்ட் டே ஓகே ஓரளா ஃபுட்டு மட்டும் கன்சியூம் பண்ணல. நார்மலா மத்தபடிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு படுத்திருந்தாரு. ஆனா டல்லா தான் இருந்தாரு. ஆனா நெக்ஸ்ட் டேக்கு அடுத்த டே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஃபுல்லா அதாவது 3 டே. அந்த 3 டேல பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஃபுல்லா டயரியா. டயரியா எப்படி அப்படின்னா, 1 டே இன்ஃபெக்ஷன். 1 டே இன்ஃபெக்ஷன்ல இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா, பார்வோ வைரஸ்ல நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அந்த பார்வோ வைரஸ்ல என்னென்னலாம் அட்டாக் ஆகும், எவ்வளோ சீக்கிரத்தில அட்டாக் ஆகும், அது எத்தன நாள் பீரியட் டைம் ஆஃப் எடுத்துக்கும், அது எந்த மாரிலாம் அட்டாக் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். ஆனா, அது மட்டும் இல்லாம, இப்ப வர அந்த பார்வோ வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா அதுக்கு எஃபெக்ட்ட காமிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 1 டே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செல்ல குட்டி பிராணிகள் ஃபுல்லா இம்யூனிட்டி இருக்க மாரி நல்லா குரோத் ஆகும். அங்க இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா சடனா பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடும். அதே 1 டே நைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு, அவங்கனால எதுவுமே சாப்பிட முடியாம ரொம்ப டல் ஆயிடுவாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மோஸ்ட் ஆஃப் கேஸஸ் நெறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் டேஞ்சரஸ் அதாவது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றத விட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஹார்ட் பீட் பம்ப் அதிகமாக ஆரம்பிச்சு நம்ம ஹெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெட்ல சின்ன சின்னதாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறது, கால் கை அந்த மாதிரிலாம் துடிக்க ஆரம்பிக்கிறது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் அப்படின்னாலே மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டா செக் பண்ணுங்க. ஏன் ஃபுட்டு கன்சியூம் பண்ணல, அவங்க ஏன் டல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கள சேஃப் அண்ட் செக்யூரா உங்களால லைஃப் லாங் உங்க கூட வச்சுக்க முடியும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, பார்வோ வைரஸ் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்யூனலுக்கு என்னென்னலாம் இம்யூனிட்டி குடுக்க முடியுமோ, நம்ம எக்ஸ்டர்னலா என்னென்னலாம் இம்யூனிட்டி குடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு மறக்காம குடுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்கனால பார்த்தீங்க அப்படின்னா, அத கன்சியூம் பண்ணிட்டு அவங்கனால ஓரளவுக்கு ஸ்டாமினாவோட இருக்க முடியும். அந்த ஸ்டாமினாவ வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். அந்த மாரி நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா, அவங்கள ரெக்கவரி பண்றதுக்கு ரொம்பவே டஃப் ஆயிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே நீங்க அவங்கள ரெக்கவரி பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இம்யூனலுக்கு என்னென்னலாம் தேவை, வைட்டமின்ஸ், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் குடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.